அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக அவர் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு அதன் பின்பு 25 நிமிடங்கள் ஒரு அருமையான தியானம் இசையுடன் நடைபெறும். தியானம் என்றால் நீங்க மூச்சை மாத்திரம் கவனித்துக் கொண்டு இருப்பதுதான், வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ட்ரை பண்ணி மூச்சை கவனித்துக் கொண்டிருங்கள். அது இல்லாட்டிக்கு எண்ணங்கள் தோன்றினாலும் திருப்பி திருப்பி மூச்சை கவனித்துக் கொண்டு லிசன் பண்ணி கொண்டு இருக்கலாம். இப்பொழுது மிகவும் தெளிவாக தியானம் எப்படி செய்வது என்பதை பற்றி டாக்டர் நடராசர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இல்ஃபர்ட், ஈஸ்ட் லண்டன் பகுதியிலிருந்து பேச வருகிறார்கள். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் அரை மணி நேரம் வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. நன்றி ஐயா. இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணவும், மற்ற நம்ம மியூசிக் போட்டோன்னு தம்ஸ் அப் எல்லாரும் போட பழக வேணும். தயவு செய்து தம்ஸ் அப்பை போடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க மியூசிக் கேட்குறீங்க. இன்னும் தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவிடம் கையளிக்கின்றேன். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடு, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் யூரோப், PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கும் அது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவற்று. இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை ஈஸ்ட் லண்டன் பகுதியிலிருந்து டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் வழி நடத்தினார்கள். அதற்கு உதவியாக அருந்ததி மாஸ்டர்ஸ் ஃபிளையர்ஸை போட்டிருந்தார். இல்ல தியானத்துக்கு உதவியாக நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற வழக்கம் போல பவானி விக்னேஸ்வரன் டோக்கிங் சார். அடுத்ததாக நாங்கள் இன்றைய பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் நேரம். பேச்சாளர்கள் வந்து இருக்க இந்த வீடியோ ஆன் பண்ண அவங்கள நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்திருப்பவர் டாக்டர் மேரி கியூரி போல் அவர்கள். இவர் எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும். இங்கே ஒழுங்காக எங்களோட தளத்தில் பேச வரும் டாக்டர் போல் ஐயாவுடைய மகளாவார். இவர் ஒரு பன்முகம் கொண்டவர். டாக்டர் மேரி கியூரி போல் அவர்கள் பல் மருத்துவர், வாய் நலம் குறித்து பயிற்றுவிக்கும் அனுபவம் உள்ளவராகவும் உள்ளார். மேலும் தமிழ் இலக்கியத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர் மற்றும் தமிழ் ஆசிரியர், வானொலி அறிவிப்பாளர் ஆகவும் இருக்கின்றார். கனடா தொல்காப்பிய மன்றத்தில் கட்டுரைகளையும் வழங்கியுள்ளார் மற்றும் டொரண்டோ தமிழ் சங்கம் போல பல சங்கங்களிலும் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனிலும் அருமையான பேச்சுக்களையும் வழங்கி வருகிறார்கள். இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு வேள்பாரி பகுதி 1. இன்று நாங்கள் தொடர்ந்து இந்த தளத்தில் 1663வது நாட்களாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த 1663வது நாளில் ஒரு அருமையான பேச்சை நாங்கள் கேட்க ஆவலுடன் காத்திருக்கிறோம். டாக்டர் மேரி கியூரி போல். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இத்தனை 1663 ஐயா 5 அவ்வளவு நிகழ்வுகள் நடத்துவதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்ப எனக்கு தெரியும் ஐயா அவர்கள் வந்து எவ்வளவு அதுக்கு பின்னாடி இருக்கிற மெனக்கடல் இருக்குன்னு. ஐயா மட்டும் இல்லை நினைக்கிறேன், எனக்கு ஐயாவை தான் தெரியும். மற்றவர்களும் அவரோட சேர்ந்து நிச்சயமா அதுக்காக நிறைய பேர் பெரும் உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரியுது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், இதை ஒழுங்குபடுத்தும் அனைவருக்கும். நேரம் தவறாமை கரெக்டா ஒரு சரியாக பல மாதங்களுக்கு முன்னாடியே சில நேரங்கள்ல என்கிட்ட கேட்டுருவாரு, இந்த குறித்த தேதிக்கு நீங்க பேச முடியுமா என்று. அப்ப அந்த ஒழுக்கம் தான், அந்த டிசிப்ளின் தான் இத்தனை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி இன்றைய அழைத்ததுக்கு. இன்றைக்கு நான் பேசணும்னு எடுத்திருக்கிற தலைப்பு வந்து வேள்பாரி. இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இதை முடிக்க முடியும் நான் நம்பலை. அதனாலதான் முன்னாடியே பகுதி 1ன்னு போட்டேன். பின்னாடி நேரம் இருப்பின் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து இதன் தொடர்ச்சியை பேசலாம். வேள்பாரி வந்து இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கிற தலைப்பு. நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த நாவல் வந்ததுல இருந்து மிக பிரபலமாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப வேள்பாரி வந்து சங்க இலக்கியம் வந்து போற்றி பாடும் மன்னர்கள்னு எடுத்துக்கிட்டா மூவேந்தர்களை பாடுறதுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருந்திருக்கும் அந்த காலத்துல. அவங்க பெரும் அரசாங்கம், புலவர்கள் எல்லாருமே அவங்கள நோக்கி போயிருக்கதான் போறாங்க, அவங்கள நோக்கி பாடியிருக்கதான் போறாங்க. அப்ப அதுல தவிர்க்க முடியாததா அதை நான் கருதுறேன். ஆனா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் சில சங்க இலக்கியத்துல இருக்கும். ஒண்ணு வந்து குறுநில மன்னர்களின் பெருமைகளை வந்து பாடுறது. அது வெறுமனே ஒரு மன்னரை போற்றி பாடுறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு மன்னரை போற்றி பாடுறது அப்படின்னு நினைக்கும் போது
டக்குன்னு அந்த மன்னரனுடைய செயல்களை பாடுறாங்க. அவருடைய வீர தீர சாகசங்களை போற்றுவது அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனா அது சங்க இலக்கிய பாடல்கள் உள்ள அழகு என்னன்னா, அது அந்த மன்னர நேரடியாக போற்றுவது மட்டும் அல்ல. அதுவும் குறிப்பா இந்த இந்த வள்ளல்கள்ன்னு சொல்லப்படுற குறுநில மன்னர்கள், வேளிர் குடியில இருந்து வந்தவங்க. இவங்களை எல்லாம் பாடும்போது அந்த ஒரு பாட்டுல ஒரு 5, 6 நான் இப்போ ஒரு சில பாடல்கள் உங்களுக்கு காட்டுவேன். ஒரு ஒரு 10 வரி இருந்தா, அந்த 10 வரியில ஒரு ஒரு வரி தான் அந்த மன்னரனுடைய நேரடியாக அந்த மன்னரை பற்றி போற்றுவதா இருக்கும். அது அந்த மன்னனுடைய உடல் வலிமையை பற்றியோ, இல்ல அந்த மன்னனுடைய வள்ளல் தன்மையை பற்றியோ இதெல்லாம் இருக்கும். அப்ப மிச்ச 9 வரியும் அது என்ன என்ன அந்த பாடல்ல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஊரினுடைய வளம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஊர் மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து மறைமுகமாக திரும்பவும் அந்த மன்னரை போற்றுவதுதான். இது யோசிச்சு பார்த்தா, இப்ப நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு இல்லையா? ஆ என்னது ஒரு நாட்டினுடைய அரசனை வந்து அந்த நாட்டு மக்களினுடைய நல்லது கெட்டதுக்கு அவர் பொறுப்பாக்குவார் திருவள்ளுவர். அதனாலதான் அவர் வந்து சொல்லுவாரு, "இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். நீயும் வா என்னோட வந்து பிச்சை எடு." ஒரு நாட்டுல ஒருத்தன் வந்து இறந்து வாழ்றான்னா, இறக்க வேண்டிய சூழல் உருவாகுதுன்னா, அது அவன் அந்த இறந்து நிக்கல. அவன் கையேந்தி நிக்கல. அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அங்க கையேந்தி நிக்குது. அதே மாரிதான் ஒரு ஒரு அவங்க வள்ளல்களை பற்றியோ, இல்ல இந்த மன்னர்களை பற்றியோ பாடும்போது, அந்த ஊரினுடைய வளத்த, அந்த மக்களினுடைய வளத்த பத்தி பாடும்போது, அத வந்து சொல்லுது. மறைமுகமா அந்த மன்னனுடைய தன்மைய. இது சங்க இலக்கியம் மட்டும் இல்ல, தமிழ் இலக்கியங்கள்ல நெறைய இடங்கள்ல நீங்க இத பார்க்கக்கூடியதா இருக்கும். கம்பர் வந்து இலங்கையை வர்ணிக்கும்போது பாடுறது. அது வந்து அது அந்த அவர் இலங்கையை வர்ணிக்கிறதே வந்து ராவணனுடைய பெருமைய சொல்லிரும். அப்ப எப்படிப்பட்ட ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கும். இந்த வள்ளல்கள்லையும் கூட இந்த 7 பேர்லயும் கூட நமக்கு எல்லாருடைய பேரும் கூட நமக்கு பெரும்பாலும் தெரியாது. பிரபலமாகவே இல்ல. உதாரணத்துக்கு இப்ப நமக்கு திருமுடிக்காரி அப்படின்னு ஒரு மன்னர். அவரும் அந்த கடையில வள்ளல்கள்ல ஒருவர் தான். ஆனா நமக்கு அவரை பற்றி பெருசா நம்ம கேள்விப்பட்டிருப்போமா தெரியாது. ஒரு சிலர் கேள்விப்படுறோம். சங்க இலக்கியத்தை வாசிச்சவங்க, படிச்சவங்க கேள்விப்பட்டிருக்கோம். மத்தபடி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா வந்து பாரிங்கிற பேர் மட்டும் வந்து திரும்பி திரும்பி பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு ஒரு பிரபலமான ஒரு பேர். நீங்க நிறைய பேர் அந்த காலத்துல இருந்து நீங்க எந்த காலத்துல எடுத்தாலும் பாரின்னு தன்னுடைய மகனுக்கு பேர் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு இலங்கையிலயும் அப்படி இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். தமிழ்நாட்டுல பாரிங்கிற பேர் வந்து அவ்வளவு பிரபலமான பேர். நிறைய பேருக்கு அந்த அந்த பேரை வச்சிருப்பாங்க. பாரிவேந்தன், பாரி இப்படிலாம் பேர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட அத வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப 15 நாளோ 20 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிந்த ஒருவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறந்திருந்தாங்க. அப்ப பையனுக்கு வந்து அவங்க பாரின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. பையனும் பொண்ணும். அதுல பையனுக்கு வந்து அவங்க பாரின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த பேர் ஏன் வந்து தமிழ் மக்களுக்குள்ளார இத்தனை மன்னர்கள், சங்க இலக்கியத்துல அத்தனை மன்னர்கள் இருக்கிறாங்க, மூவேந்தர்கள் இருக்கிறாங்க. ஆனா திரும்பி திரும்பி ஏன் பாரியினோட பேர் மட்டும் வந்துட்டே இருக்கு? ஏன் அதை வச்சு ஒருத்தர் நாவல் எழுதணும்? இப்ப சு. வெங்கடேசனுடைய அந்த நாவல் வந்து தான் இப்ப வேள்பாரிங்கிற அந்த பேர் வந்து பாரின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேள்பாரிங்கிற அந்த அந்த சொற்பதமே வந்து பிரபலம் ஆயிடுச்சு. அதை வந்து படமா எடுக்கலாம், திரைப்படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏன் பாரிக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? அவர் மட்டும் என்ன செஞ்சாரு அப்படின்னு. நான் வந்து என்னுடைய பள்ளி காலத்துல பாரிங்கிறது பேரை கேள்விப்படும் போதோ இல்ல பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு வரக்கூடிய சங்க இலக்கிய பாடல்கள் அந்த பேரை முதல்ல கேள்விப்படுற போதோ எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்திருக்கு. ஏன்னா நம்ம 2 பேர் வந்து வள்ளல்கள்ல ரொம்ப பிரபலம். ஒண்ணு வந்து பாரி, இன்னொன்னு வந்து பேகன். பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, பேகன் வந்து மயிலுக்கு போர்வை போத்தினான். 2மே வந்து எனக்கு என்னுடைய 13 வயதுகள்ல இதெல்லாம் நான் கேள்விப்படுற போது எனக்கு ஒரு 13 10ஆவதுக்கு முன்னாடி 8ஆவது 9ஆவது நான் படிக்கும் போதுதான் எங்களுக்கு இந்த பாடல்கள்லாம் இருந்தது. அப்ப எனக்கு சிரிப்பா இருக்கும். நான் சொல்லுவேன், இவ்வளவு முட்டாள்தனமா யாராவது இருப்பாங்களா? ஒரு மன்னனா இருந்தா ஒரு முல்லைச்செடி வந்து வாடி கீழே அதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு இது இல்லாட்டிக்கு
ஒரு தனி குச்சி ஊன்றி விட்டு அது பாட்டுக்கு திருப்பி வளர போகும். என்ன சவுண்ட் வேற பண்ணிட்டு இருக்கு? சவுண்ட் என்ன? ஓகே. அப்ப நான் சொல்லுவேன், முல்லை செடிக்கு போய் யாராவது தேர குடுப்பாங்களா? ஒரு முல்லை செடி வந்து ரோட்டோரமா அப்படி கிடந்ததுன்னா, இவர் போறப்ப பார்த்தாராம். அது வந்து வாடி வதங்கியிருந்தா, அதுக்கு தேர் குடுத்தாராம். இது ஒரு பெருமையா? ஏன்பா ஒரு 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 குச்சி எடுத்து நட்டு விட்டா, அது பாட்டுக்கு அத புடிச்சுக்கிட்டு வரப்போகுது. மயிலுக்கு வந்து பேகன் வந்து போர்வை போத்தினார் அப்படின்னா, அது அத விட சிரிப்பா இருந்திருக்கு. நாங்க அத கிண்டல் அடிச்சிருக்கோம். ஏன்னா, மயில்னா அது வந்து மழை பெஞ்சா அது 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 வந்து அதோட தோகை விரிச்சு ஆடுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அதுக்கு யாராவது குளிருதுன்னு நெனச்சு போர்வையெல்லாம் போத்துப்பாங்களா? அப்படிலாம் நாங்க நெனச்சிருக்கோம், சிரிச்சிருக்கோம். ஆனா ரொம்ப பின்னாடி, ஆ அந்த சங்க இலக்கிய பாடல் 1, 2 பாடல்கள் தான் அப்பல்லாம் பள்ளிக்கூடத்துல பாட்டுல இருக்கும். முழுக்க இருக்காது. அதனுடைய அதன் அதன் அத வந்து ஒரு ஆழமா படிக்கிற அந்த இதுவும் பக்குவமும் நமக்கு அப்ப இருக்காது. அப்ப நாங்க பின்னாடி வந்து நாங்க அத ஒரு புறநானூற வந்து இதுவா எடுத்து வாசிக்கிற போது, அப்ப பாரி வந்து உங்களுக்கு வேற விதமா அறிமுகமாவார். அப்ப வந்து பாரி வந்து வெறும் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியா அறிமுகமாக மாட்டார். அது வந்து ரொம்ப சாதாரணமா தோணும். வேற வேற நெறைய விஷயங்கள் அவர பத்தி வரும். அ அதே மாரி இந்த பாரிய பற்றி இவ்ளோ பிரபலமா ஆனதுக்கு காரணம் வந்து, தமிழ்நாட்டுல நீங்க பாரி ஆட்சி புரிந்ததாக சொல்லப்படுற அந்த இடம், அந்த பறம்பு மலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய சாம்ராஜ்யம்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன இடம். ஒரு மலை ம பாங்கான ஒரு இடம். ஆனா, இன்னைக்கும் அது ரொம்ப பசுமையான, ரொம்ப செழுமையான இடம். அது மறுக்கவே முடியாது. அப்ப அந்த காலத்துல அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம. இந்த அப்ப பாரி வந்து ஏன் பிரபலமானார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கபிலர். பாரியை பற்றிய எல்லா பாடல்களும் ஒரே ஒரு பாடலை தவிர மித்த எல்லா பாடலும் கபிலரால தான் எழுதப்பட்டிருக்கு. கபிலர் வந்து குறிஞ்சி கபிலர்னு சொல்லுவாங்க. கபிலனுடைய பாடல்கள் வந்து குறிஞ்சி நிலத்தை தான் பெரும்பாலும் எழுதியிருக்கு. அந்த நிலத்தை வந்து அணு அணுவா மனுஷன் வர்ணிச்சு ரசிச்சு ரசிச்சு அதை எழுதியிருக்கிறார் கபிலர். அப்ப அந்த பாரி ஒருவேளை கபிலர் வந்து பரமமலை போகாம இருந்திருந்தா, ஒருவேளை பாரியை பற்றி எழுதாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். இல்ல நம்ம யாருக்குமே அப்படி தெரிஞ்சிருக்காதுல்ல, அப்படி ஒருத்தன் இருந்தானே நமக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு. அப்ப கபிலர் தான் அவருடைய நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஒருவேளை நீங்க யாராவது இதுல அந்த சு. வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. யாரேனும் படிச்சிருக்கிறீங்களா? நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் அந்த அந்த புத்தகம் வந்து ஆனந்த விகடன்ல அது தொடர் கதையா வந்தது. பல வருடங்களுக்கு முன்னாடி. நான் நினைக்கிறேன் ஒரு 4, 5, 6 வருடங்களுக்கு முன்னாடி. 6 7 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 வருடத்துக்கு முன்னாடி அது புத்தகமா வந்தது. அதுக்கும் முன்னாடி அது 7 வருடங்களுக்கு முன்னாடியே புத்தகம் வந்து அதுக்கும் முன்னாடி தான் ஆனந்த விகடன்ல அது ஒரு தொடரா வந்தது. ஒவ்வொரு வாரமும் வரும். வீரயுக நாயகன் வேள்பாரி அப்படிங்கிற தலைப்புல எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய அந்த தொடர்கதை. அதுதான் வந்து பின்னாடி நாவலா இப்ப அது நாவல் வந்தே இப்ப 6, 7 வருஷம் ஆகுது. அப்ப அவ்வளோ பெரிய நாவல் வந்து அத பாரிய அடிப்படையாக வச்சு அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனா சங்க இலக்கியத்துல போய் தேடி பார்த்தீங்கன்னா, பாரிய பற்றி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் ஒரு 10, 15 பாடல்களுக்குள்ளார தான் இருக்கும் புறநானூற்று. அவ்வளவு பாடல் அதுல ஒரு பாடலை தவிர மிச்சது எல்லாமே கபிலர் எழுதிய பாடல்கள் தான். கபிலர் வந்து அவர் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பாரியை பற்றி எழுதியிருப்பாரு. சங்க இலக்கியத்துல வந்து இந்த நட்பு ரீதியான உறவுமுறைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு புலவனுக்கும் ஒரு மன்னருக்கும் உள்ள நட்பு, அதியமானுக்கும் ஔவையாருக்கும் உள்ள நட்பு வந்து ரொம்ப பிரபலம். உங்களுக்கு வந்து அதே மாதிரிதான் கபிலருக்கும் பாரிக்கும் உள்ள நட்பு, பாரி மன்னருக்கும் உரிய நட்பு வந்து ரொம்ப பிரபலம். இந்த இது போல வேள் பாரி அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து வேளுங்கிறது வந்து பாரிக்கு வந்து ஒரு அடைமொழி. வேளிர் அப்படின்னு சொல்லி ஒரு குலம், அந்த வழியில வந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து
அந்த வேளுங்கிற அடைமொழி இருக்கு, வேள்பாரின்னு. வேளிர் குலத்துல வந்த நிறைய மன்னர்களை பற்றிய பாடல்கள் வந்து சங்க இலக்கியத்துல இருக்குது. பாரியே ஒரு கணக்கு இருக்கு, இத்தனாவது மன்னரா அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கணக்கெல்லாம் இருக்கு. ஆஹ் அந்த பாடல்களை வந்து இன்னைக்கு வந்து அந்த பாடல்களை சங்க இலக்கியத்துல புறநானூர்ல பாரியை பற்றி இருக்கக்கூடிய அந்த பாடல்களை இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்த பகுதி வரும்போது நான் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய அந்த நாவலை பற்றி பார்க்கலாம். ஃபாண்ட்டை கொஞ்சம் பெருசு பண்றேன், உங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி இவ்வளவு பாடல்கள் தான் இருக்கு. 100 வரிசையா வரும் புறநானூற்றுல. ஒரு பாடல் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். 236வது பாடல் மட்டும் தள்ளி இருக்கும். மிச்சதெல்லாம் வந்து 105 இருந்து அப்படியே வரும். 120 வரைக்கும் வந்து புறநானூறுல வந்து கபிலர் வந்து பாரியை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த பாடல்கள் எல்லாம் பாரி, பரம்புமலை இதை பற்றியே வந்து அவர் எழுதியிருப்பாரு. இதுல பொதுவா சங்க கவிதைகள் ஆரம்ப நிலையில வாசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆங்கிலத்துல எழுதப்பட்ட அந்த கவிதையும் இதுல இருக்கு, கீழே மொழிபெயர்ப்பும் இருக்கு. நான் சுருக்கமா ஒரு பாடலையும் முழுக்க வாசிக்கிறத பொறுத்தல நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது. இந்த மொழிபெயர்ப்பு வந்து வைதேகி ஹெர்பர்ட் அவர்களோடது. நீங்க வாசிக்கலைன்னா கண்டிப்பா போய் வாசிங்க. மிக ரொம்ப ரொம்ப சிறப்பா அதை மொழிபெயர்த்து அதனுடைய அழகு அப்படியே இருக்க மொழிபெயர்த்திருப்பாங்க வைதேகி அவர்கள். வைதேகி வந்து அவங்க வந்து சங்க இலக்கியத்தை பத்தி பேசுறதே அவ்வளவு இனிமையா இருக்கும், கேட்டே இருக்கலாம் போல இருக்கும். முதலாவது பாடல் வந்து பாரி வந்து ஒரு விரலிய பார்த்து பாடுறார். விரலினா அந்த காலத்துல வந்து இந்த பாடுறவங்க ஒரு இதுல ஆர்டிஸ்ட், அவங்க அந்த காலத்துல டான்சர்னு வச்சுக்கலாம், நம்ம டான்ஸ் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்க அவங்க. அதுல வந்து அழகா அந்த விரலியையும் வர்ணிச்சு அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல இந்த இதுல வந்து எழுதியிருக்காரு, நீங்க வந்து எப்படி அந்த ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு போய் நீ பாரிகிட்ட கேட்டேன்னா பாரி என்ன உங்களுக்கு அவ்வளோ இதான், அவர் வள்ளல் இல்லையா, அவர் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க பார்க்கலாம் அந்த ஊரை பற்றிய அந்த வர்ணனைய வந்து வண்டு படு புது மலர் தன் சிதற்கலாவ பெய்யினும் பெய்யாது ஆயினும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெதர் இட் ரெயின்ஸ் ஆர் நாட், அங்க வந்து அந்த இதுல ரொம்ப குறிப்பிட்டு வருது வந்து வெதர் இட் ரெயின்ஸ் ஆர் நாட். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெய்யினும் பெய்யாதாயினும். என்னன்னா மழை பெஞ்சாதான் அந்த ஊர் வளமையா இருக்கணும்னு இல்லை. அவன் அந்த ஊரினுடைய வளமையை சொல்லிட்டு மழையே பெய்யலைன்னா கூட அந்த ஊர் வளமையா தான் இருக்கும் அப்படின்னு. அது ஒரு மலைப்பாங்கான இடம். அந்த இடமே ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, அப்ப மலையில இருந்தா அந்த ஆறுகள்லாம் உற்பத்தியாகி வரும் இல்லையா. பெரும்பாலும் நம்ம ஆறு உற்பத்தி ஆகிற இடத்தை பத்தி பேசும்போது நம்ம எப்பவுமே என்ன பேசுவோம்னா, அது ஒரு பனி கட்டி உருகி அது ஆறாகும் அப்படின்னு தான் வந்து. வட இந்திய நதிகள் எல்லாமே அப்படிதான் உருவாகிறது. ஆனா தென்னிந்திய நதிகள்லாம் அப்படி இல்லை. நிறைய நதிகள் வந்து மலையில இருக்கக்கூடிய புல்வெளியினுடைய ஈரம், அவ்வளோ புல்வெளி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய ஈரம் இறங்கி ஆறா வரும். அப்ப அங்க வந்து மழை பெஞ்சாதான் அந்த அந்த ஊர் பசுமையா இருக்கும், இல்லைன்னா காஞ்சு போயிருங்கிறதே இருக்காது. எப்பவுமே அந்த ஊர் பசுமையாவே தான் இருக்கும். இது அடுத்தது திருப்பியும் வந்து பாரி எவ்வளவு பாரியினுடைய கை வன்மையை பத்தி எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் சொல்லிடுவாரு. நல்லவும் தீயவும் அல்ல குவி இணர் புல் இலை எருக்கம் ஆயினும் உடையவை கடவுள் பேணேம் என்னா ஆங்கு மடவர் மெல்லியர் செல்லினும் கடவன் பாரி கைவன்மையே
அது என்னன்னா ஆஹ் ஒரு எவ்வளவு மடமைத்தன்மை உள்ள ஆட்கள் போனாலும் சரி, எவ்வளவு மெல்லியர் சாஃப்ட் நேச்சர், நீங்க அவர்கிட்ட போய் வாங்குறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு மன்னருக்கு முன்னாடி நீங்க போய் பேசி அப்படி இப்படி எல்லாம் பண்ணி வித்த காட்டி தான் வாங்கணும்லாம் கிடையாது. போய் நின்று அவனே பாவம் பார்த்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த எருக்கம் பூவினுடைய இதை அழகா சொல்லி இருப்பாரு. நல்லவும் தீயவும் அல்ல, ஆஹ் எருக்கம் பூ வந்து எப்படி இருக்குன்னு, கூவி இணர் அப்படின்னா அப்படி இப்படி மூடி இருக்கும். அந்த எருக்கம் பூ விரியறதுக்கு முன்னாடி மூடி இருக்கும். அந்த அந்த கூரா இருக்கிறத வந்து அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு. வித் அது வந்து ஆஹ் இது பேல் லீவ்ஸ், அந்த எருக்கன் செடியோட இலை வந்து கரும் பச்சையா இருக்காது, ஒரு மாதிரி வெளுத்து போன பச்சையா இருக்கும். அதைத்தான் அவர் வந்து சொல்றாரு, புல் இலை அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ரொம்ப பிரபலமான பாடல். பாரியை பற்றி முதல்ல பள்ளி காலத்துல இதுல இருக்கிறவங்க நீங்க நிறைய பேர் படிச்சிருக்கலாம். இந்த 107வது புறநானூற்று பாடல் ரொம்ப பிரபலம். பாரி பாரி என பல எத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு இங்கு உலக புறப்பதுவே. இது வந்து ஏன் எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும்னா, தமிழ்ல இலக்கணம் படிக்கும் போது வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டா எப்பவுமே இந்த பாடல் தான் முதலாவதா சொல்லப்படும். ஒருவரை போற்றுவது போல இகழ்வது அல்லது இகழ்வது போல போற்றுவது. இது வந்து கொஞ்சம் இகழ்வது போல போற்றுதல் அப்படிங்கிற அந்த அடிப்படையில இது எழுதப்பட்டிருக்கும். அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த 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 இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் வந்து வெறுமனே புலவர்னு சொல்லாம சென்னா புலவர்னு சொல்லுவார். எல்லா புலவரும் பாரி பாரின்னு போற்றி புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களாம். அதுன்னா எல்லாரும் எல்லாரும்னு சொல்ல எல்லாரும்னு சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள சென்னா புலவர்னா செம்மையான நா, அவர் அந்த வார்த்தை, அந்த புலவனுடைய வார்த்தை வந்து மிகச் செம்மையாக இருக்கும். அப்படி சும்மா எல்லா புலவரையும் போற்றுவதை விடவும், புலவர்களுக்குள்ள சென்னா புலவர் யாரு சிறந்த புலவரோ அவங்க எல்லாமும் கூட பாரி பாரின்னு தான் சொல்றாங்க. ஏன் எல்லாம் பாரி பாரின்னு சொல்றீங்க? பாரி மட்டுமா இந்த உலகத்தை காப்பாத்துற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான்? மாரியும் இருக்கு இல்லையா, மழையும் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. அவ பாரி வந்து இன்னொரு மன்னனோடையோ இல்ல இன்னொரு ஒரு மனிதரோடையோ வந்து நீங்க ஒப்பிட்டே பார்க்க முடியாது. மாரியோட மழையோட மட்டும்தான், மழை எப்படி கொடுக்குமோ அது மாதிரிதான் பாரி கொடுப்பான். அப்படி சொல்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அன்னைக்கு வந்து எடுத்துக்காட்டா சொல்லப்படுவதனால இந்த பாடல் மட்டும், இப்ப மிச்ச பாடலாம் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு மனப்பாடமா தெரியாது. இதுவும் இன்னொரு பாடல் தான். நான் யாருக்கா இருந்தாலும் இந்த சின்ன குழந்தையில இலக்கணம் படிக்கும் போது வஞ்ச புகழ்ச்சிக்காக படிச்சு படிச்சு மனப்பாடமான பாடல்கள். இது ரொம்ப பிரபலமான பாடல். இதுவும் அடுத்தது. குறத்தி மாட்டிய வரற்கடை கொள்ளி ஆரம் ஆதலின் அம்புகை அயலது சாரல் வேங்கை பூஞ்சினை தவழும் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பாடல்ல வந்து அதுல இருக்க மரங்கள்லாம் முன்னாடி பாடல்களையும் நிறைய அதுல இருக்க இயற்கை வளம்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதுல வந்து சந்தன மரத்தை பத்தி சொல்றாரு. சந்தன மரம் சந்தனத்தை வந்து அந்த அந்த மலைவாழ் பெண் வந்து எரிக்கிறாங்க. எரிச்சா அதுல இருந்து அந்த சந்தன புகை கிளம்பி அந்த வாசம் அப்படியே பரவுது. அந்த வாசம் பரவி வேங்கை மரத்துக்கு போய் வேங்கையினுடைய பூக்களை தழுவி வருதான் அந்த வாசம். அப்படிப்பட்ட நாடான பரம்பு நாடு அப்படின்னு வரும். நிறைய பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்கள் இந்த மாதிரி அந்த நாட்டை வர்ணிச்சு அதனுடைய தலைவன் அதுக்கப்புறம் போறது அப்படிங்கிறது இருக்கும். அப்ப பரம்பு நாடு வந்து அப்படிப்பட்ட அந்த பாரி வந்து எப்படி கொடுப்பானா, வாரேன் என்னான் அவன் வரை அன்னே. வரை அன்னேன்னா ஆஃப் த லிமிட்ஸ், லிமிட் இதுதான் லிமிட்னு சொல்லி வச்சு கொடுக்க மாட்டான் அவன் அப்படின்னு சொல்லுவாரு. இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அந்த சந்தன கட்டையை வந்து பொதுவா சந்தனத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம யோசிச்சு போனா, தேய்ச்சு அதை மணந்து பார்த்துப்போம், இல்ல சந்தனம் பூசிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இது வந்து சந்தனம் அவ்வளவு மலிஞ்சு கிடக்கு, அதை போட்டு எரிச்சு அந்த எரிச்ச புகை வருதான், சந்தன மரத்து புகை. அது மாதிரிதான் அதுக்கு எப்படி அந்த ஒரு ஆஃப் த லிமிட்டா போய் லிமிட் கடந்து அவங்க போய் அதை எரிக்கிறாங்களோ அது மாதிரி பாரி கொடுக்குறான் அப்படின்னு இன்டைரக்டாவும் வச்சுக்கலாம்.
அதோடைய அழகு. இந்த பாடல் வந்து பாரி அழிதோ தானே பாரியது பரம்பே நலிகொள் முரசின் மூவிரு முற்றினும் உழவர் உழாதன 4 பயன் உடைத்தே ஒன்றே சிறியிலை வெதிரின் நெல் விளையுமே. இது வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடல் சொல்லுது பரம்பினுடைய இயற்கை வளத்தை மட்டும் இல்ல, பரம்பு எப்படி ஒரு தற்சார்பு ஒரு நிலமா இருந்தது அப்படின்னு சொல்லி. இது வந்து மூவேந்தர்களுக்கு தான் அவர் ஆக்சுவலி சொல்றாரு. நீங்க வந்து பாறையை வந்து வெல்ல முடியாது அப்படின்னு. ஏன் வெல்ல முடியாது அப்படின்னா, அந்த பரம்பு நாட்டை ஏன் வெல்ல முடியாது அப்படின்னா, உழவர் உழாதன 4 பயன் உடைத்தே. ஒரு நாட்டை வந்து போருக்காக முற்றுகையிடும் போது அங்க வந்து இப்ப வெளியில இருந்து எதுவும் உள்ள போக முடியாது, உள்ள இருந்து எதுவும் வர முடியாதுன்னு நீங்க சுத்தி அந்த பரம்பு நாட்டை முற்றுகையிட்டீங்கன்னா, நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அந்த மூவேந்தர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவ்வளவுதான் அந்த நாடு முடிஞ்சது. ஆனா அப்படி கிடையாது. அந்த நாடு வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட், தற்சார்பு கொள்கையோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடமா அது இருக்கு. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, தனக்கு தேவையானது எல்லாத்தையும் தானே வச்சுக்குது. அவ எந்த அளவுக்குன்னா, மழை ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. மழையே பெய்யலைன்னாலும் அந்த 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 நாடு வந்து இயற்கை வளத்தோட தான் இருக்கும். உழவர் உழாதன ஃபார்மிங், நீங்க விவசாயமே நடக்கல அப்படின்னாலும் அங்க சாப்பாடு இருக்குமா. அப்படி விவசாயமே நடக்காம என்ன சாப்பாடு இருக்கும்னு வேற சொல்றாரு. ஒன்றே சிறு இலை வெதிரின் நெல் விளையுமே. இது வந்து மூங்கில் அரிசி வந்து அந்த இதுல வந்து ரொம்ப பிரமா. மூங்கில் அரிசி வந்து சாப்பிடுவாங்க. அது வந்து யாரும் விளைய வைக்க தேவையில்ல. இரண்டே தீஞ்சுளை பலவின் பழம் ஊழ்க்குமே. பழங்கள் அவ்வளோ இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த பலாப்பழம் அந்த மாதிரியான பழங்கள்லாம் இருக்கும். மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு வீழ்க்குமே. வள்ளி கிழங்கு இருக்குமா. அப்ப அதுவும் வந்து கிடைச்சிரும். நான்கே அணிநிற ஓரி பாய்தலின் மீது அழிந்து திணி நெடுங்குன்றம் தேன் சொரியுமே. தேன் வந்து அப்படியே வழிஞ்சு ஓடுது. அப்போ வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு உணவுக்கெல்லாம் பஞ்சம் வரப்போறது கிடையாது. நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல வந்து ஒரு போர் முறையா சொல்லப்படுறது வந்து தொல்காப்பியத்திலையும் கூட இருக்கு. ஒரு முற்றுகையிட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு உணவற்று செய்தா அவங்க நிச்சயமா வெளியில வருவாங்க. ஆனா இங்க அது நடக்காது அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு. அப்ப இதுல பாட்டுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி என்ன பண்ணாலும் நீங்க வந்து அவங்கள வெல்ல முடியாது. ஒண்ணே ஒண்ணு வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ண சொல்றாரு கபிலர். என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வேணா இந்த பாடல் எல்லாம் பாடுவாங்கல்ல, நாடகம் நடிக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கூட ஆடுறதுக்குரிய பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க வேணா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவன்கிட்ட கேட்டீங்கன்னா, அப்ப வேணா அவன் என்ன வேணாலும் கொடுப்பான். அப்ப இந்த மலையே இந்த அவன் நாடெல்லாம் எழுதி வச்சாலும் எழுதி வைப்பான். ஆனா போர்ல எல்லாம் போய் அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். இது வந்து அந்த மூவேந்தர்களை வந்து ரொம்ப நக்கல் தொனியில வந்து அவர் வந்து கையாண்டிருப்பாரு. நீ போய் வேணா ஆடி பாடி வேணா கேட்டுப்பாரு அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்த பாடல்ல இருந்து வந்து அடுத்த பாடல்களும் அதேதான் வருது. கடந்து அடுதானை மூவிரும் கூடி உடன் நின்றனர் ஆயினும் பரம்பு கொளற்கு அரிதே. சங்க இலக்கியம் முழுக்கவே வந்து மூவேந்தர்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு நான் எப்பவுமே சொன்னேன், தமிழர்கள் எல்லாம் எவ்வளவு ஒற்றுமையாக அந்த காலத்துல இருந்தாங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இருந்ததே கிடையாது. இப்ப மாதிரியே அப்பயும் நம்ம குழு குழுவா பிரிஞ்சு சண்டை போட்டுட்டே இருந்திருக்கிறோம். சேர மன்னன் சோழன் அடிக்க, சோழன் பாண்டியன் அடிக்க, பாண்டியன் போய் இவங்க 2 பேரையும் அடிக்க, இப்படி மாறி 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 சண்டை போடுறாங்க இல்லையா. 3 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்ததா எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் செய்திருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து பாரிய வந்து பாரிக்கிட்ட வந்து போருக்கு வந்திருக்கிறாங்க. இது வந்துதான் 3 வேந்தர்களும் சேர்ந்து செய்த ஒரே செயல் அப்படின்னு. அப்ப இதுல வந்து அவர் சொல்றாரு, மூவேந்தர்களும் அவ்வளோ பெரிய படை வலிமை கொண்ட 3 வேந்தர்களும் வந்தாலும்
பாரிய வந்து வெல்ல முடியாது. 300 ஊர்த்தே தன் பரம்பு நல் நாடு. அது வந்து அதை சொல்லும் போதே அவர் தன் பரம்புன்னு ரொம்ப கூலான ஒரு கண்ட்ரியா அது. ரொம்ப கூலான ஒரு ஃபைன் கண்ட்ரி அப்படின்னு அவர் நல் நாடு பரம்பு அப்படின்னு அவர் அதுக்கு அடைமொழியோட சொல்லுவார். 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். 300 ஊர்ல இருந்து ஆட்கள் வந்து பரம்புக்கு போனா பரிசில் கிடைக்கும்னு சொல்லி போய் போய் பரிசில் வாங்கிட்டு வருவாங்க. இது அடுத்த வரையிலையும் அவர் திருப்பியும் அதே அதே மாதிரியான ஒரு இதுதான் சொல்லுவாரு. அழிதோதானே பேர் இருங்குன்றே வேலின் வேரல் வேந்தர்க்கோ அரிது. வேல் வச்சு போய் இது பண்றதெல்லாம் கஷ்டம். வேணும்னா கண்ணுக்கு அழகாக மையிட்ட பெண்கள் போய் ஆடி பாடி நீங்க வேணா அப்படி வேணா கேட்டு ஏதாவது வாங்கிட்டு வர்றதுன்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த பாடலோட வந்து இந்த பாரியினுடைய இந்த வள்ளல் தன்மை எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து சோக காட்சிகள் வந்து ஆரம்பமாகுது. இதுல எங்கேயுமே வந்து அந்த போர் நடந்ததாகவோ ஒரு போர் நடந்தாகவோ அந்த போர்ல பாரி வந்து வென்றதாகவோ தோற்றதாகவோ அப்படி எதுவுமே எழுதப்படல. அது இல்ல எழுதப்பட்டு அது நமக்கு கிடைக்காம கூட போயிருக்கலாம். இதற்கு பின் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பாரி இறந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு போர்லயோ ஏதோ ஒரு வஞ்சத்திலேயோ பாரி வந்து இறந்துட்டார். அப்ப அந்த இறந்ததுக்கு பிறகான பாடல்கள் தான் மிச்ச பாடல்கள் எல்லாம். என்கிட்ட யாராவது சங்க இலக்கியத்திலேயே மிகச்சிறந்த பாடல் உள்ள மிக பிடித்த உங்களுக்கு மிக பிடித்த பாடல் எது, மனதை ரொம்ப தொடுற பாடல் எது அப்படின்னு கேட்டா நான் இந்த பாடல தான் சொல்லுவேன். இது வந்து பாரியை பற்றி மித்த பாடல்கள் எல்லாம் கபிலர் பாடியது, இது மட்டும் பாரியின் மகளிர் பாடியது. அற்றை திங்கள் அவ்வன் நிலவின் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வன் நிலவின் வென்று எரி முரசு வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இதைவிட எளிமையாக, இதைவிட இயல்பாக, இல்லை இதைவிட சிறப்பாக ஒரு பெண்ணின் மனநிலையோடு ஒரு தந்தையை பற்றிய தந்தையை இழந்த இரு பெண்கள் பாடின பாடல்னு வந்திருக்கு. இப்படி ஒரு பாடல் இருக்கவே முடியாது. ஏன்னா மகள்களுக்கு வந்து அப்பாக்கள் வந்து மகளுக்கும் அப்பாக்கும் உண்டான அந்த உறவு முறை வந்து அது ஒரு நீ ஒரு வார்த்தையில எல்லாம் சொல்லி அதுக்கு வந்து மிகைப்படுத்தி அப்படிலாம் அழகுபடுத்தவே முடியாது அந்த அந்த உறவு முறையை. அப்ப அந்த மாதிரியான இதை வந்து இந்த பாரி மகளிர் வந்து இந்த பாடலில் இருக்காங்க. இன்னொரு சிறப்பு, இந்த பாடல்ல அநேகமாக தமிழ்ல எழுதப்பட்ட முதல் புலம்பெயர் இலக்கியம் இதுவாதான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம புலம்பெயர் இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். ஊரினுடைய தாங்க வாழ்ந்த ஊரினுடைய பெருமைய, தாங்க வாழ்ந்த இடத்தினுடைய பெருமைய இதை பற்றி எல்லாம் சொல்ற மாதிரி இப்ப இந்த பாடல் வந்து அநேகமாக அதுதான் முதல் பாடலா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து வெறுமனே தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லாம தன்னுடைய ஊரை இழந்ததை பற்றியும் சொல்றாங்க. அற்றை திங்கள்னா போன மாதம், அவ்வன் நிலவில் இதே நிலவு போன மாதம் இருந்த போது எந்தையும் உடையேன், எங்க அப்பா எங்கூட இருந்தாரு, எம் குன்றும் பிறர் கொளார், என்னுடைய நாடும் என்னுடைய மலையும் இன்னொருத்தங்க வந்து கொள்ளவே முடியாம இருந்தது. இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில், இந்த மாதம் அதே நிலவு அங்க இருக்கு. வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார். அந்த வெற்றி முரசு அந்த வேந்தர் வந்து என்னுடைய குன்றையும் எடுத்துக்கிட்டாங்க, என்னுடைய யாம் எந்தையும் இளமே அப்படின்னு முடியுது. ரொம்ப 4 வரிக்குள்ளார 5 வரிக்குள்ளார அந்த துக்கத்தை வந்து ரொம்ப இதா சொல்லியிருப்பாங்க. அந்த நிலாவை பாக்குறப்ப தோணும் இல்ல, போன மாசம் நாம இப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரொம்ப மனதுக்கு நெருக்கமான சங்கிலிக்க பாடல்னா அது இந்த பாடலா தான் இருக்க முடியும். ஆம். நவரத்னம் ஐயா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல நேரம்காக கை உயர்த்திருக்கிறாரா? இல்ல, நீங்க பேசி முடிஞ்ச பிறகு அவர் என்ன ஒரு கருத்து சொல்றதுக்கு வந்திருக்கிறார். நீங்க பேசி முடிஞ்சிட்டீங்களா? இன்னொரு ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார நான் முடிச்சிருவேன். அதுக்கு பிறகு இந்த அவர் கேள்வி கேட்பார். இந்த இந்த நீல நிறத்துல ஏதோ இது பண்ணி இருக்குது. யாரோ விளையாடி கொண்டிருக்கிறாங்களா தான் தெரியாது. மூட வேணும். வேற என்ன செய்ய போறாருன்னு எங்களுக்கு தெரியாது. என்னன்னு கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கும் தெரியாது. ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பாரி திருப்பியும் பரம்பினுடைய அழகு இதெல்லாம் சொல்லி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத ஒரு துக்கத்துல இருந்து சொல்ற மாதிரியான பாடல்களா தான் இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும். மட்டுவாய் திறப்பவும் மைவிடை வீழ்ப்பவும் அட்டு ஆன்று குழுந்துவை ஊன் சோறும். அந்த அங்க ஒரு பரம்பு மலையில வந்து ஒரு கொண்டாட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, மட்டு வாய்னா கல்லினுடைய கல்பானை அது திறக்கும், மைவிடை வீழ்ப்பவும் ஒரு கெடா வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு வெட்டி அதனுடைய விருந்து ஊன் சோறு, அப்படி கொழுந்துவை ஊன் சோறு இருக்குமா. அப்படி அந்த அதோடைய அந்த அந்த ஒரு ஒரு அங்க அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு விருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கபிலர் வந்து சொல்றாரு. பாரி மாய்ந்தன கலங்கி கையற்று நீர்வார் கண்ணே. இப்ப அதெல்லாத்தையும் இழந்து, பாரியும் இழந்து கண்ணுல நீரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வாழியோ பெரும் பெயர் பரம்பே கோல் திரள் முன் கை குறுந்தொடி மகளிர் 100 இருங்கூந்தல் கிளர்வரை படர்த்தே அப்படின்னு. ஆனா அவங்க பாரி மகளிரை வந்து கூட்டிட்டு அவர் போறாரு. அந்த அந்த பெரிய அழகா கருமையான கூந்தலுடைய கைகள்ல வந்து பெரிய வளையல் அணிந்து அந்த பெண்களை வந்து பின்னாடி வந்து கபிலர் தான் பாத்துக்கிறார். பாரியினுடைய மகளிரை வந்து கபிலர் தான் பாத்துக்கிறாரு. அவர் தான் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யறாரு அந்த மகள்களுக்கு. அவங்க வந்து கபிலனுடைய அடைக்கலத்துலதான் இருக்கிறாங்க அந்த பெண்கள். இதை வச்சுதான் வந்து சு வெங்கடேசன் வந்து அதுல பாரியினுடைய கபிலனுடைய மாணவிகளா அவங்களை காட்டியிருப்பாரு. இந்த பாடலும் அதுதான். இப்ப நகரம் வந்து எப்படி அதனுடைய அழகை இழந்துருச்சு, களிறு மென்று இட்டு கவளம் போல யானை சாப்பிட்டு தூக்கி வீசின மாதிரி இருக்கு இந்த நகரம். இப்ப ஒரு காலத்துல எப்படி இருந்தது. அவன் வந்து தேர்களை வந்து வள்ளல் தன்மையோட பரிசல்களா கொடுத்த இடத்துல இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்கு. களிறு சப்பி போட்ட மாதிரி இருக்கு இந்த இந்த ஊர் அப்படின்னு சொல்லி அவர் அழுது அழுது பாடுறாரு. இந்த பாடல்கள் இந்த இந்த பின்னாடி வர இந்த இந்த பாடல்கள் எல்லாத்துலயுமே வந்து 2 விஷயம் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒண்ணு அந்த திருப்பி அந்த பரம்பினுடைய வளமைய முன்னாடி அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொன்று வந்து அவர் சொல்ற முக்கியமான விஷயம் வந்து அவருக்குரிய நட்பு. அவரால் அந்த பாரியினுடைய இறப்பை வந்து கபிலரால தாங்கிக்கவே முடியாது. அந்த நண்பனின் இழப்பை வந்து. இந்த பாடல்களுடைய துறை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கையறு நிலைன்னு எழுதியிருக்கும். கையறு நிலைங்கிறது ஒரு 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 நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருவரை இழந்து வேறு வழி இல்லாத ஒரு நிலையில பாடப்படுற மிக சோகமான பாடல்கள் தான் கையறு நிலை. இந்த பாடல் வந்து சொல்லுவாரு, நான் மட்டும் ஏன் உயிரோடு இருக்கேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படிங்கிற ஒரு ஒரு முற்று முழுதுமான ஒரு ஒப்பாரி பாடலாவே இந்த பாடல் முழுக்க இருக்கும். பீரை நாரிய சுரை இவர் மருங்கின அங்க இருந்த அந்த இதெல்லாத்தையும் எழுதியிருப்பாரு. அந்த காய்கறிகள் எல்லாம் பீர்க்கங்காய், சுரக்காய்,
அதே மாதிரி சொல்லியிருப்பாரு, உப்பு வண்டில்களை வந்து எண்ணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு ஓய் ஒழுகை எண்ணுப மாதோ. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் இருந்து என்ன செய்யுமா, உப்பு வண்டில் வந்து மலை மேல இருந்து பார்த்தா தெரியும், உப்பு வண்டில் வந்து போகும், அதை வந்து எண்ணுவாங்க அப்படின்னு. எனக்கு நினைவிருக்க நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோட உப்பு வண்டில் இல்ல, நான் எங்க அம்மா வந்து எங்களை எல்லாம் சின்ன வயசுல என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வாசல்ல உட்கார வச்சு, இப்ப இந்த இது இந்த இந்த இதால எத்தனை வண்டி போகுது அப்படின்னு எண்ணுங்க அப்படின்னு சொன்னா நாங்க உட்காந்து எண்ணிட்டு இருப்போம். அது வந்து ஒரு ஒரு டைம் பாஸ். அவங்க வேலை செய்யும்போது நாங்க ஏதாவது செய்யணும்ல, அப்ப நாங்க கரெக்டா சொல்லுவோம் எண்ணி. 5 வண்டி போச்சு, ஒரு கார் போச்சு, இல்ல ஒரு 4 சைக்கிள் போச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு வேலையை எங்க அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை படிக்கிறப்பெல்லாம் தோணும், ஓ அந்த காலத்துல இருந்தே அம்மாக்கள் இதே வேலையா தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்ப சின்ன பிள்ளைகள்லாம் வந்து எண்ணுவாங்களாம். இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், உப்பு வண்டில் பத்தி. அந்த காலத்துல வந்து சங்கையில் 5 நிலங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மக்கள் அந்தந்த நிலத்துல என்ன விளையுதோ அதைத்தான் சாப்பிட்டுருக்காங்க, அதை தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒண்ணா வந்து உப்பு மட்டும் இருந்திருக்கு. இப்ப குறிஞ்சி நிலத்திலேயே வந்து அவங்களுடைய பழங்கள், காய்கறிகள், அங்க விளையக்கூடிய அரிசி அதையே சாப்பிட்டுப்பாங்க. ஆனா உப்பு மட்டும்தான் வெளியில இருந்து உள்ளார வரும். அப்ப அதனாலதான் உப்பு மட்டும் வண்டில்ல வர்றது. நேரம் கருதி நான் இதை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா முடிக்கிறேன். அடுத்த முறையில இதுல வந்த பாடல்கள்ல வந்து நீங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பா வைதேக பட் அவர்களோட இதுல போய் படிச்சு பாருங்க. இதுல வந்து அந்த எப்படி அந்த அங்க இருக்கக்கூடிய காட்டு பூனைகள், அந்த 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 பெண்களை சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் ஒரு பெண்ணுன்னு சும்மாவே சொல்ல மாட்டாங்க. அந்த பெண்ணுடைய அழகான நீண்ட கருமையான கூந்தல், அவ அணிந்திருந்த வளையல், இப்ப சங்கு வளையல் அணிந்திருந்தா, இல்ல இந்த மாதிரியான ஒரு ஒரு தோட அவ போட்டிருந்தா அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதோட நம்ம நிப்பாட்டுவோம். அடுத்தது வேணா தொடர்ந்து நாங்க பேசுவோம். ஏன்னா நேரம் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மிகவும் நன்றி. நாங்கள் உடைய அருமையான பேச்சுக்கு நாங்கள் முதலில் எல்லோரும் சேர்ந்து ஒரு 30 வினாடிகள் கைதட்டும்படி எல்லோரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது முதலாவதாக கருத்து சொல்வதற்காக டாக்டர் நவரத்னம் வந்திருக்கிறார். நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று மேரி குயரி அம்மா அவர்கள் சங்க இலக்கியத்துள் நம்மை அழைத்து சென்று பாரி வள்ளல் பற்றி நிறைய பாட்டுகள் காட்டினார். நாங்களும் எனது 13வது வயதில் நமது தமிழ் புத்தகத்தில் பாரி வள்ளலை பற்றி 2 பாட்டு படித்திருக்கின்றோம். அவர் வந்து நாங்கள் அறிந்த அளவில் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்றுதான் அறிந்தேன். ஆனால் அவர் பல நல்ல செய்திகள் சேர்க்கிறார். மற்றது அந்த காலத்து இலக்கியம் இல்லை, ஊரை பற்றி, மலையை பற்றி, மிருகங்களை பற்றி எல்லாம் பாடுற பக்குவம் அழகாகத்தான் இருக்கிறது. அத்துடன் நான் அந்த 112வது பாட்டே ஒரு ஒப்பாரி மாதிரி இருந்தது. ஆனால் பல பாட்டுகள் அப்படி இருப்பதாக பயந்து அறிந்தேன்.
இது இந்த 4 வரி பாட்டுக்கள் எப்போதும் ஒரு நாங்கள் கேட்கும் பொழுது அழகாகத்தான் இருக்கின்றது. ஆனால் சில பாட்டுக்கள் கபிலர் 12 வரியும் எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த புறநானூரை போய் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை இன்று எனக்கு தோன்றியிருக்கிறார். நான் பல விஷயங்கள் புதுக்க படிக்கிறேன். இதுவும் எனது மனதில் தோன்றியிருக்கிறது. மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய பேச்சை ரசிக்கிறேன். உங்களுடைய தமிழ் ஆர்வத்தை நான் பாராட்டுகின்றேன். வணக்கம். நன்றி. வணக்கம். அடுத்தா கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன். ஆமா, நீங்க பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். டாக்டர் மேரி கியூரி, எங்களுக்கு பெருமையை சேர்த்து தர்றீங்க. நீங்கள் கனடாலேருந்து வந்து இப்படி அருமையான தமிழ் முந்தியும் தொல்காப்பியம் மரபு அப்படி கொஞ்சம் நல்ல தலைப்பில் வந்து காய்ச்சனீங்க. மிகவும் அருமையாக இருக்கிறது. உண்மையிலே எங்களுக்கு பாரிண்டா வேள்பாரின்றதே இப்போ தானே எனக்கு தெரியுது. நாங்கள் பாரி மன்னன் அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தோண்டு தான் அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ இன்றைக்கு நீங்கள் இப்போ கதைக்க வெளிக்கிட்டு தான் அந்த முழுக்க போய் பார்க்குறேன்னு எனக்கு வாசிக்க நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. உண்மையில் இதை திருப்பி நீங்கள் அந்த பேசிக்கை தொடக்கி விட்ட ஒடியா நீ போய் இதில் எல்லாம் கூட பார்க்கலாம். அவற்றை அந்த அந்த கதையில எல்லாம் அந்த காட்டை பற்றி அவற்றை வீரத்தை பற்றி இயற்கைக்கும் இந்த பேராசைக்கும் ஆக்கள பேராசைக்கும் உள்ள இந்த இதுகளை பற்றி எல்லாம் வடிவாக விளக்கி கதை போகுது. இதை வந்து படமாயம் எடுக்க போகிறாண்டு இதில் போட்டிருக்கு. 3 பார்ட்ஸாக இன்னும் படமாயம் வர போகுதுண்டு. மிகவும் அருமையாக இருந்தது உங்களுடைய இது உரை. திரும்ப வந்து 2-3 இது பண்ணீங்களா? இப்போ நாங்கள் வாசிக்கிறோம் பார்க்க நீங்கள் சொல்கிறது நல்லா எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. நன்றி மேரி. நன்றி மேரி கியூரி. அடுத்ததாக அகத்தியன் ஐயா, நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். அக்காவோட உரை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சங்க இலக்கியங்களை தேடி தேடி படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி செய்கிறது எங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டுது. ஸோ அந்த சங்க இலக்கிய அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவளோட வாழ்வியல்கள் எப்படிங்கிறத பற்றி இந்த இலக்கியங்களில் நிறைய இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் படித்த சில இதுங்களில் பார்த்தீங்கன்னாக்க இந்த தமிழர்களோட இந்த பரத கலை வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல கூறப்பட்ட அந்த ஆவணங்கள்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற அந்த சரித்திரம் சொல்கிறதுலாம் சில பிழைகள் வந்து அந்த சங்க இலக்கியத்தை நம்ம தேடி பார்க்கும்போது வந்து அதை விட தொன்மையான நம்மளோட பாரம்பரியங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து அங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கலாம். பல விஷயங்கள், தமிழ் இசை, இந்த மாதிரி விஷயங்கள் கூட தமிழில் எந்த இடத்துல இருந்திருக்கு, எத்தனாவது நூற்றாண்டில் இருந்திருக்குங்கிற இந்த ஆவணங்கள் புறமே நம்மளோட சங்க இலக்கியத்தில் இருக்குங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுக்கா. நீங்கள் மென்மேலும் உங்களோட தேடல்கள் தொடரணும். தேடல்கள் தொடர்ந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோடையும் இணைந்து இதற்கான ஒரு குழுக்கள் உலகளாவிய அளவில் செய்து இதை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி வழி பிறக்கணும்னு இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகவும் நன்றி அகத்தியன் வந்ததுக்கு. அகத்தியனுடைய பேச்சு இந்த தளத்தில் இருக்கிறது. அவர் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு பர்மா தமிழர்களை பற்றி பார்ட் 2 பகுதி 2 பேச வருகிறார் அகத்தியன். உங்களுக்கு தெரியும், நீங்க வெள்ளிக்கிழமை 8 PM. ஓகே, நன்றி. அடுத்ததாக அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி மேரி டாக்டர். நீங்கள் உங்களோட கனகாலத்துக்கு பிறகு உங்களோட மகள் கிடைச்சதுக்கு எங்களுக்கும் சந்தோஷம். கிடைச்ச உடனே நாங்கள் உங்களோட அப்பாவோட காய்ச்சோம். இப்போ வளர்ந்துருப்பா இல்லை? இப்போ எத்தனை வயசு இருக்கு? ஒரு வயசு இருக்கு, வந்துட்டுதா? 2வது இப்ப பிறந்திருக்கிறது மகன். மகனுக்கு இப்போ 1 வயது. மகனுக்கு இப்போ 1 வயது முடிஞ்சது. மூத்தவன் தான் மகள். 6 வயசு முடிஞ்சது. நான் அதை வச்சுதான் இந்த இது சொன்னேன். ஏன்னா நான் வேள்பாரி படிக்கும் போது எனக்கு அவ பிறக்கலை. ரொம்ப முன்னாடி, எனக்கு திருமணம் ஆகிறதுக்குலாம் முன்னாடி தான் வந்து இந்த வேள்பாரி வந்து எங்க விகடனில் வெளிவந்தது.
அப்ப அவ வயித்துல இருக்கும்போது தான் இந்த நாவல் வந்து அப்பதான் வெளிவந்திருந்தது. நான் அப்ப என்னுடைய கணவர் வந்து இது எனக்கு பரிசா கொடுத்தாரு இந்த நாவலை வாங்கி. அப்ப எனக்கு அதை வச்சுதான் நான் யோசிச்சு சொன்னேன், இப்ப எத்தனை வருஷம் ஆகுது, என் மகளுக்கு இப்ப இந்த சனிக்கிழமையோட 6 வயசு ஆயிருக்கு. அப்பா வயிற்றுல இருக்கும் போது நாவல் படிச்சேன்னா அப்ப அதுக்கு முன்னாடி ரைட் ரைட் ரைட். அதான் நீங்க இப்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு பாருங்க இப்ப பேசுறதுக்கு முந்தைய ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. நான் மகன் அதுதான். மகன் பிறந்த பிறகு அதிகம் வர்றதே இல்லை. இப்பதான் திருப்பி வரேன். நிறைய நாட்கள் நன்றி. மிக அருமையா இருந்தது உங்களோட பேச்சு. வேள்பாரி, அதே வேள்பாரி என்று வந்தது என்னத்துக்காக? வேளிர் அப்படிங்கிற ஒரு குலம், அது வேளிர் குலம் அப்படிங்கிறவங்க. அந்த குலத்தில வந்த மன்னர் அவதான் வேள்பாரி, வேளிர். இந்த வேளிர் குலம் வந்து முருகன் இருக்கார் இல்லையா, முருகனுடைய வழித்தோன்றல்கள் தான் வேளிர்கள். சரி, அப்ப ஓகே. அந்த வழியில வந்தவர் தான் பாரி. அருமையான பேச்சு. அது நீங்கள் எங்களுக்கு விளங்காத அந்த எழுதின விதங்கள் நீங்கள் அழகாக அதை எடுத்து எங்களுக்கு விளக்கப்படுத்தினீர்கள். மிக்க நன்றி. தொடர்ந்து நாங்கள் கேட்போம். நன்றி. இந்த வைதகி ஹேபர்ட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க. அவ ஹவாயில இருக்கிறவா இல்லாட்டி வேற எங்கேயுமே இருக்கிறாவா? எனக்கு சரியா தெரியல. ஆனா அவங்க யுஎஸ்ல தான் இருக்கிறாங்க. ஒரு தடவை அவங்க கனடா வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடி, நான் சொல்றது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி கனடா வந்திருந்து, அப்போ வந்து ஒரு செமினார் உண்டு, 2 நாட்களுக்கு செய்திருந்தாங்க. அப்ப நான் அந்த செமினார் அட்டெண்ட் பண்ணினேன் போய். அவங்க சங்க இலக்கியத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அவ்வளவு நல்லா பேசியிருந்தாங்க. அவங்களுடைய மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, நான் இதுவரைக்கும் சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்ல அதனுடைய கவித்துவம் குலையாமல் மிக நெருக்கமாக ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா அது அவங்கன்னு தான் நான் சொல்லணும். எனக்கு தமிழ்நாட்டை அவங்க சேர்ந்தவ, தமிழ்நாட்டை சேர்ந்தவ. அவங்களுடைய பேச்சு பார்க்கும்போது அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக தான், எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அவங்களை தெரியாது. ஆனால் அநேகமாக அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கணும். அது மாதிரி அகத்தியன் அவர் கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். நான் அவருடைய நிகழ்ச்சி நான் அப்புறமா அவர் பேசும்போது நான் பார்க்குறேன். அவர் சொன்னது போல அதுவும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். சிலப்பதிகாரத்தில் அவர் சொல்லியிருந்தாரு, அதில் வந்து இந்த பரதநாட்டியத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். அதில் ஸ்டேஜ் என்ன ஹைட்டில் இருக்கணுங்கிறது கூட சொல்லியிருப்பாங்க. நீங்க எவ்வளோ தூரத்துல இருந்து, நீங்க எவ்வளோ உயரத்துல வச்சீங்கன்னா, நீங்க எவ்வளோ தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க எப்படி உட்கார்ந்துருக்கணும், அந்த ஆடுறவங்க எங்க நிக்கணும், இவ்வளவு நுட்பமா வந்து மாதவியினுடைய அரங்கேற்று காதையில வந்து அது சொல்லப்பட்டிருக்கும் சிலப்பதிகாரத்துல. அதுதான் அவர் குறிப்பிட்டிருந்தார். ரொம்ப நல்ல பகுதி அது. அக்கா, அதுல வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்க விருப்பப்படுறேன். அதுல வந்து இந்த பரதநாட்டியத்தை வந்து அப்ப இருந்த தமிழ் பெயர் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் அதை எனக்கு படிச்சேன், கொஞ்சம் மறந்துட்டேன். பரதங்கிற அந்த அடைமொழி இல்ல. இல்ல, அது வந்து தமிழ் பெயர் இருந்திருக்கா? இப்ப காலப்போக்குல வந்து இந்த சில விஷயங்கள் சொன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா என்னுடைய பார்வை, இந்த தமிழ் பெயர்களை வந்து இந்த இந்த சமஸ்கிருத பெயர்கள் மாத்துறதுனால வந்து நம்மளுடைய அடையாளங்கள் அழிக்கப்படுது. இன்னைக்கு பரதநாட்டியம்னு சொன்னாலே வந்து இது தமிழர்களோட இது கலைங்கிறத வந்து நம்ம தமிழர்களே ஆமாவான்னு யோசிக்க வேண்டிய ஒரு ஒரு சிந்தனை வருது. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து பொங்கல்ங்கிறது வந்து தமிழ் பண்பாடு. அத மகர சங்கராந்தின்னு ஒரு பேரை மாத்தின பிறகு ஒரு 100 வருஷம் சென்று நம்ம தமிழ் குழந்தைகள், ஓ இதுக்கு பேரு தான் பொங்கலோன்னு சொல்லிட்டு அந்த 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 அடையாளங்கள் வந்து பைய அப்படி இதாயிரும் பாருங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்ல வந்து இன்னைக்கு தமிழர்களோட இது புத்தாண்டுங்கிறது தமிழர்களுக்கு தெரியாம போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த அடையாளங்கள் வந்து போய்கிட்டு இருக்கலாம். அதனாலதான் வந்து அந்த பரதநாட்டியோட தமிழ் பெயர் என்னங்கிறத உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சா எனக்கு பிறகு பதில் சொல்லுங்க. நான் தெரிஞ்சா சொல்றேன். ஆனா பொதுவா நாட்டியம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மத்தபடிக்கு வந்து அதுக்குள்ளேயே நிறைய வகைகளும் இருந்திருக்கு. இப்ப மாதவி ஒரு வகையான நாட்டியம் ஆடி இருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஆயர்குடி பெண்கள் அவங்களுடைய நடன இதெல்லாம் கூட வருது. அவங்களுடைய பாடல்கள் அந்த பக்கம். இன்னொரு பக்கம் மதுரைக்கு போற வழியில சாலினின்னு வேட்டுவக்குடி அவங்களுடைய நடனம், இந்த சிலப்பதிகாரத்திலே பல நடனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சுத்தி சுத்தி. சரி, நன்றி. நன்றி. அடுத்தாக சுகேந்திரா தர்மகுமார் அம்மா எஸ்எக்ஸ்ல இருந்து காய்ப்பிட. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் மேரி கியூரி போல்
உங்களுடைய அந்த வேள்பாறை என்ற பகுதி ஒன்றுக்குத்தான் என்று சொல்லி இருக்கிறீர்கள். நன்றாக இருந்ததம்மா. எங்களுக்கு தெரிந்தது பாரி முல்லை கொடிக்கு தந்த தேரை கொடுத்தது என்றது அப்ப இது நாங்கள் சின்னன்ல இருந்து படிச்ச இது. ஆனா நான் பிறகு புறநானூறு படிக்க அந்த யார் பாரி வந்து அவன் அந்த சேர சோழ பாண்டியர் படையெடுத்தது வந்து அந்த அங்கவி சங்கவி என்ற அவற்ற பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கும்படி கேட்ட அவர் மறுத்ததாலே என்று கேள்விப்பட்டேன். ஆனா பிறகு வந்தது அப்படி இல்லை. அவர் வந்து அவன் நாடு செழிப்பா நன்றாக செய்தபடியாத்தான் போய் சண்டை பிடிச்ச போருக்கு போனவே என்று. அது எது உண்மையா? ரெண்டுமே உண்மையா இருக்கலாம். எது உண்மை நமக்கு தெரியாதுன்னா அந்த பாடல்களை மட்டும் பார்க்கும்போது அதுல வந்து இதுல எதுவும் உண்மைன்னு தெரியல. ரெண்டுமே இருக்கலாம். ஆனா இந்த பாடல்களை வந்து துறை வகைப்படுத்தும் போது மகட்கொடை மறுத்தல்ங்கிற துறையில தான் வச்சிருக்கிறாங்க. அதாவது அவர்கள் பெண் கேட்டு வந்ததாகவும் அந்த பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு சொன்னதாகவும் அதுக்கான காரணமா சொல்லப்படுறது என்னன்னா மூவேந்தர்கள் மாதிரியான பெரும் அரசர்கள் வந்து அரசியல் ரீதியான திருமண முறைகள்ல வந்து அரசியல் ரீதி காரணங்களுக்கான திருமணங்கள் நடந்திருக்கு. ஆனா இங்கே இந்த வேளிர்குடியிலயோ இல்ல குறுநில மன்னர்கள் நிறைய இடங்கள்ல குறுநில மன்னன் சொல்ல முடியாது, வேளிர்குடி மாதிரியான அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வர்றவங்க வந்து அந்த பெண் யார திருமணம் செய்யணுங்கிறது அந்த பெண் அதை முடிவு பண்ணணும். சும்மா இவர் வந்து கேட்டாருங்கிறதுக்காக பெரும் மன்னர் வந்து கேட்டாருங்கிறதுக்காக தூக்கி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஏன் மகளை கல்யாணம் பண்ணணும்னு வர்றதே வந்து அந்த நாட்டுக்காகத்தான். அந்த திருமணமே அந்த நாட்டுக்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம். அதுக்கு இவங்க மறுத்திருக்காங்க. ஓகே, நன்றி அம்மா, நன்றி அம்மா. இப்ப உங்கள் பாகம் ரெண்டையும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். சாட் பாக்ஸ் இருக்க வாசிக்கிறீங்களா தொடர்ந்து ஏழுமா? இதுல இந்த தியான தளத்தை பற்றியும் வாசித்து விடவும். சும்மா 3 வசனம் வாய்ச்சா காணும். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணி, காலை 10 மணி மற்றும் இரவு 8 மணிக்கு நடைபெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி கலந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். இதுல கலா மகாலிங்கம், கனடா. Thanks your valuable information. Very good. Well done. Excellent speech. வணக்கம். வாழ்க வளமுடன் and congratulations. God bless you, Mary. சிட்டி அம்மாவோ என்று போட்டிருக்கிறா. I don't know. இதோடு சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் நீங்க பேசுங்க. நிறைந்த வணக்கம். அழகான அடிகள். இந்த பாடல் வரிகளை பார்க்கும் போது அழகான அடிகள் மீண்டும் ஞாபகத்திற்கு வருகிறது. நான் புலவர் செய்யும் போது படித்த வரிகள் இப்பொழுது வரும் பொழுது கேட்க கேட்க ஆசையாக இருக்கிறது. அழகாக இருந்ததம்மா. தொடர்ந்து வாருங்கள். தாங்கள் தருவதற்காக கேட்பதற்காக காத்திருக்கிறோம். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. அடுத்தாக பவானி விக்னேஸ்வரன் அம்மா டாக்கிங் சரையிலிருந்து. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் மேரி கியூரி போல் அம்மா ஒரு அழகான ஒரு பாரிவேளை பற்றி சொன்னால் அது மிகவும் நல்லாக இருந்தது. நாங்கள் படிக்கக்குள்ள படித்த நாங்கள் தான். ஆனால் அது வடிவாக இப்போ சொல்லும் பொழுது இன்னும் கூட விளங்கி கொண்டிருக்கிறது. பாரி வள்ளல் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்ததாக தான் அப்போ நாங்கள் படித்தனாங்க. அதை நீங்கள் திருப்பி சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் அழகாக இருந்தது. நீங்கள் மற்ற அடுத்த பாட்டையும் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த கார்டிஃப் வேல்ஸ்ல இருந்து சரவணன் குப்புசாமி ஐயா நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இப்போ ஒரு சந்தேகம் ஒரு நபர் கேட்டிருந்தாரு, பரதநாட்டியத்துக்கு பழைய இயற்பெயர் தமிழ் என்னன்னு. அதுக்கு வந்து சதிராட்டம் இல்லை சதிர் நாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் படித்த ஒரு இடத்துல இருந்தது. அதே மாதிரி யோகமும் வந்துட்டு பழைய
சித்தர் நூல்படி அது ஓகக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேங்க. நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக சில அறிவித்தலை சொன்ன பிறகு டாக்டர் நவரத்னம் அவர்களுடைய கருத்தை கூறுவார். அதாவது நாளை காலை 9 மணிக்கு சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள். இந்த 10 மணிக்கு யூகே நேரம் உலக அமைதிக்கும் தனி அமைதிக்குமான ஒரு தியானம் நடைபெறும். இந்த 11 மணிக்கு டாக்டர் சிவா சந்திரிகா அவர்கள் வேர்கஸ் நேவ் பற்றி பேச வருகிறார். இந்த இரவு வழக்கம் போல 8 மணிக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கதம்ப நிகழ்ச்சி. அதில் நீங்க பாடக்கூடியவர் இருந்தால் வந்து பாடலாம். ஈவன் பாத்ரூம் சிங்கராக இருந்தால் கூட பரவாயில்லை, வந்து பாட வாருங்கள். மற்றும் படித்தது பிடித்தது எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். இந்த வெள்ளிக்கிழமையும் அதே போல சிவசதாவுடைய யோக நிகழ்ச்சி. அகத்தியன் வந்து 8 மணிக்கு யூகே டைம், அதாவது 3 PM டொரண்டோ நியூயார்க் டைம் வந்து அவர் பர்மாவில் பிறந்தவர். அது பர்மா தமிழர்கள் பற்றி பார்ட் 2 பேச வருகிறார். அதே போல சாட்டர்டே 6th டிசம்பர் 8 PM யூகே டைம் 3 PM டொரண்டோ நியூயார்க் டைமுக்கு டாக்டர் ரஞ்சதயாளன் அவர்கள், இவர்கள் அருமையான ஒரு கார்டியாலஜிஸ்ட் பேச வருகிறார்கள். அவர் உங்களுக்கு இதயம் சம்பந்தமான கேள்விகள் என்ன இருந்தால் என்னிடம் கேட்கலாம், நான் அவருடைய ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். அதனுடைய நேரையும் கேட்கலாம். இன்னும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன அந்த கேள்விகளை பொறுத்து தான் அவர் அந்த ஸ்பீச் ஆரம்பிப்பார். என்னுடைய தயவு செய்து ஒவ்வொரு தரம் முடியுமான அளவு கேளுங்க. அது 5-6 கேள்விகளுக்கு மேலே போகிறது கஷ்டம். ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிக்கிறது. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நாங்கள் செய்யலாம். இப்பொழுது சோக்க நீங்க உங்களுடைய யாரும் கேட்க வேறு யாருக்கும் கூட நீங்க கேட்கலாம் என்று கூறி இப்பொழுது டாக்டர் நவரத்னம் அவர்கள் பேசுகிறார். அழைத்ததுக்கு நன்றி. அந்த பரதநாட்டியம் என்ற சொல்லு நல்ல சொல்லு. அது இந்தியாவையும் நாட்டியத்தையும் குறிக்கிறது. நாங்கள் சமஸ்கிருத சொல்லு இருக்கு என்று சொல்லி நமது தமிழர் அதை புறக்கணிக்க தேவையில்லை. ஆனால் பரதநாட்டியத்துக்கு ஆரம்பத்தில் இருந்த பெயர்கள் கூறிவிட்டார்கள். சதிராட்டம், தாசி ஆட்டம். கோவில்களில் தான் நாங்கள் துவங்கினது அந்த காலத்தில் இந்த நாட்டியம். அதன் பின் ருக்மணி அருண்டேல், மற்றது ஹரிஹர ஒரு ஐயர், கிருஷ்ணா ஐயர் அவர்கள் புது பெயர் கொடுத்து அதை ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு கலை ஆக கலாச்சேத்திரால தான் முதல் பரதநாட்டியம் அரங்கேற்றங்கள் எல்லாம் நடந்தது. நான் அறிவேன், ருக்மணி அருந்தேலை நேரடியாக பார்த்திருக்கிறேன். அத்துடன் கிருஷ்ணவேணி லக்ஷ்மணன் இங்கே லண்டன்ல இருந்து வந்து ஆடினவன், அவருடைய ஒரு மாணவி. அப்போ அந்த பரதநாட்டியம் என்ற சொல்லு கூடாது, நாங்கள் தமிழர் என்று சொல்றது அவ்வளவு நல்லா இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் அடுத்த முறை இன்னொரு முறை உங்களுக்கு நேரம் கிடைத்தா வந்து பேசும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாங்கள் நாளை காலை 9 மணிக்கு யூகே டைம் சந்திப்போம். இப்பொழுது நிறைவு செய்வோம் இந்த நிகழ்ச்சி. இப்பொழுது நேரம் யூகேயில் சரியாக 9:30. நன்றி.